வணக்கம் இந்தியா, அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. வருடத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஃப்ளாட்டாக முடிவடைந்திருக்கிறது. பாசிட்டிவாக 10 புள்ளிகள் அதிகரித்து 26,140 முடிவடைந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் செஷன் இட்ஸ் பெட்டர் செஷன் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஏற வேண்டியதை எஃப்எம்சிஜியில் மெயினாக ஐடிசி தான் பிடிச்சி இறக்கி விட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக மார்க்கெட்லாம் கம்ப்ளீட்டாக குளோபல்லாம் ரிமைன் ஹாலிடே டுடே. ஒன்லி வெரி ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. அதனால் இன்வெஸ்டருடைய ஆக்டிவிட்டி பார்த்திங்கனாக்க வெரி லோ வால்யூம் இன் எஃப்என்டோன்னு சொல்லலாம். அஸ் வெல் அஸ் ஒரு ஆக்டிவிட்டியுமே ரொம்ப மியூட்டடாக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே அவைட்டிங் த மந்த்லி அப்டேட், இந்த கார்பரேட் ஏர்னிங் ப்ளஸ் ஃப்ரெஷ் ஏர்னிங் நியூஸில் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஜிஎஸ்டி சூப்பர் கலெக்ஷன் ஆயிருக்கு. 1.75 ட்ரில்லியன் எகெயின்ஸ்ட் 1.65. அதுபோல் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டாவும் பார்த்தோம்னாக்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மெயினாக பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லாம் லைக் M&M, அத்துல் ஆட்டோ, மாருதி, ஏஷியர் மோட்டார், அசோக் லேலண்ட், எஸ்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க 20-25% மேலேயும் 38% மேலேயும் அவங்க சேல்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் மந்த்லி சேல்ஸ் டேட்டா. அதனால தான் ஆட்டோவில் நல்ல மொமெண்டம் வந்தது. அதுபோல் ஓலோ எலக்ட்ரிக் பார்த்தோம்னாக்க அவங்களுடைய பிஸ்னஸ் டேர்ன் அரவுண்ட் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் டிசம்பரில் பார்த்தோம்னா 9.3% வைசஸ் 7.2% நவம்பர். அதனால் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 4% ஏறி இருக்கு இன்னைக்கு. மேலும் 3 கோடி ஷேர் ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேலும் நம்ம சந்தைகளில் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா அதுதான் மெஷர் ஆஃப் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இல்லையா. அது இன்றைக்கி அது கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து 9.2 இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு லோவஸ்ட் லெவல் இந்த பாஸ்ட் இயர். அதேமாரி இது என்ன இண்டிகேட் பண்ணுதுனாக்க ஒரு சப்டியூடு ரிஸ்க் பர்செப்ஷன் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்ம அதிலேருந்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. மெயினாக அதுபோல் இன்றைக்கி டோட்டலாக 9 out of 11 செக்டார்ஸில் 9 எண்ட் இன் க்ரீன். ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத் பார்த்தோன்னா டிட்டில் டு பாசிட்டிவ்னு சொல்லலாம். பிகாஸ் அட்வான்சஸ் 1388, டிக்ளைன்ஸ் 1287. மெயினாக இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸ் எம்எஸ் டாப் பர்ஃபார்மர் 1.03% ஏறி இருக்கு. மெயினாக அந்த டிசம்பர் மந்த்லி சேல்ஸ் டேட்டா தான் அதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மெயினாக அது ஏறிறதுக்கு ரீசன்ட் டேக்ஸ் கவர்மெண்ட் கட் பண்ணாங்கல்ல. ஸோ தேர்டு கன்சிக்யூட்டிவ் செஷனாக அது 1% மேலே ஆட்டோ இண்டெக்ஸ் ஏறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதர் செக்டாரில் நிஃப்டி, ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் ஐடி இதெல்லாமே அட்வான்ஸ் பை மோர் தென் 0.5%. மறுபுறம் நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இதில் சோல் லகார்டு ஐடிசி தான் கிட்டத்தட்ட 3.17% விழுந்திருக்கு. 83 புள்ளிகள் மைனஸ் அதில் ஐடிசினால காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டீப்பஸ்ட் இன்ட்ராடே ஃபால் February 2022 24th February 2022 அப்புறம் ஆஃப்டர் நியர்லி 3 years ago இந்த மாதிரி ஐடிசி விழுந்தது. அதேமாதிரி இப்போ தான் விழுந்திருக்கு. நார்மலாக அது மாதிரி எஃப்எம்சிஜிலாம் அவ்வளோ பெருசாக விழாது. இப்போ அதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்க வெரி ஹை ஆக்டிவிட்டி இன் த மார்க்கெட். அதேமாரி காட்ரே ஃபிலிப்ஸும் இன்றைக்கி விழுந்திருக்கு. மெயினாக அது ரெண்டும் எக்ஸைஸ் டியூட்டி ஹைக் அதனால் விழுந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஷார்ப் டிக்ளைன் இன் எஃப்எம்சிஜினால heavy selling in cigarette stocks. So increase in excise duty on cigarettes effectively from February அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு மிக்ஸ்டாக இருந்துன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா லைக் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, எட்டர்னல், என்டிபிசி, விப்ரோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்த்தோன்னா ஐடிசி, டாக்டர் ரெட்டிஸ் லேப், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா கன்சியூமர்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம். மேலும் கோல்டு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஹை வாலட்டிலிட்டி இறங்கி க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 243 ரூபாய் ஏறி இருக்குது. 1,35,690 வணிகமாகினது. அதுமாரி சில்வர் 99 ரூபாய் அதிகரித்து 2,35,800 குரூட் ஆயில் 9 ரூபாய் அதிகரித்து 5,229 வணிகமாகினது. மேலும் மார்க்கெட் பிரத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா மார்ஜினலி இன் ஃபேவர் ஆஃப் டிக்ளைன்ஸ்னு சொல்லலாம். 66 பங்குகள் 52 வீக் ஹையையும் 62 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணினது. அடிஷ்னலாக 79 பங்குகள் இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டு, 52 பங்குகள் இன்றைக்கி லோவர் சர்க்கியூட்டு. மெயினாக
ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் இருந்தது. இன்னைக்கு கேஷில் பார்த்தீங்கன்னாக்க ஹை வந்து 26,197.55 காலையில் ஓப்பனிங்லேயே வந்துடுச்சு. ஆனால் அதுக்குள்ள அந்த லோவும் பார்த்தீங்கன்னா 26,113.40 இந்த இதுக்குள்ளேயே தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து வெரி லோ வாலட்டிலிட்டி ப்ளஸ் மியூட்டட் வால்யூமோடு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ த ஷார்ப் ஃபால் இன் எஃப்எம்சிஜி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவல் ஏறும்போது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டிஷாக இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா வெரி புவர் வால்யூம், வெறும் 20 லட்சம் தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் தான் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டினுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா நேற்றுக்குரியது தான் 26,050 வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவல் 26,176 தாண்டினா ஃபர்தராக பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் கவரிங் வந்து 26,300 சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சந்தைகள் வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு நியூஸ் வந்துன்னா அது நம்மள மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளை தினமும் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நாளைக்கு வந்து 2 செட்டில்மெண்ட் சேர்ந்து வருது. அதனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரும் சந்தைகளில் வரலாம் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.